என் அன்பு தங்கமே, இன்று இரவுக்குள் இந்த இரகசிய எண் உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். என் குழந்தையே, ஒரு அதிர்ஷ்டத்தை நீ பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் எதையும் விட்டு விடாதே. இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு நன்மைகளையும் தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், இனி உனக்காக நான் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற தருணமும், நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையை அப்படியே உனதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எதையும் கடந்து உனக்கான வெற்றிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த வராகி, என்னுடைய அன்பை நீ புரிந்து கொண்டால், எதற்காக அம்மா இந்த இரகசிய எண்ணை இந்த இரவில் நமக்கு காண்பிக்கிறாள்? அப்படியே இருந்தாலும் அதிகமாக இந்த இரவில் உன்னால் தொட முடியவில்லை என்றாலும் நாளைய விடியலில் நீ நிச்சயமாக அதனை தொட்டு விடுவாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்துவதற்கு காரணம் என்ன? இந்த எண்ணுக்கும் யாருக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதை தொட்டால் நமக்கு என்ன நல்லது நடக்கும் என்று எல்லாம் யோசிக்கின்ற என் குழந்தைக்கு நல்ல செய்தியை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைக்காதே. நீ மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு பல தெய்வங்களின் ஆசிகளை உனக்கு பெற்று கொடுக்க தயாராகிவிட்டது. இத்தனை காலமும் என்னென்ன தெய்வங்களை எல்லாம் நீ கையெடுத்து வணங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த தெய்வங்களினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதாவது, நாம் எத்தனை தெய்வங்களை நம் பூஜை அறையில் வைத்திருந்தாலும், எத்தனை பேரை நாம் எப்பொழுதும் வணங்கி கொண்டிருந்தாலும், ஒரு சில தெய்வம் மட்டும்தான் நம் மனதிற்குள் நிற்பார்கள். அதில் முதலாவதாக நம்முடைய குலதெய்வம் நம் மனதிற்குள் நிற்பார்கள். இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வம். எத்தனை பேர் இருந்தாலும் அதில் ஒருவரின் பெயரை மட்டும்தான் நீ எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருப்பாய். அப்படி ஒருவர். மூன்றாவதாக என் குழந்தையை, நீ எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு அருகில் இருந்து அடிக்கடி செல்கின்றாயோ அவர்களை பற்றி யோசிப்பாய். இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது, இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்று விடுவாயா என்ன? நிச்சயமாக இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உனக்காக நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ உணரும் பொழுது, இனி இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் எப்பொழுதும் நீ கவனமாக கண்டு விடுவாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியானபடி உனக்கான வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாளைய விடியல் என்பது சதுர்த்தியினுடைய விடியல். அப்படியானால் இந்த இரகசிய எண் விநாயக பெருமானுக்கு தொடர்புடைய எண் 464229 என்ற எண்ணை நாளை உன்னுடைய பூஜை அறையில் நீ ஒரு தாம்பூல தட்டில் திருநீறு பரப்பி அதில் எழுதிவை. நிச்சயமாக எப்பொழுதுமே நாம் ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அனுமதி பெறுவது இந்த விநாயக பெருமானிடத்தில் தானே. அதே நேரத்தில் நீ இந்த விஷயத்தை மட்டும் சரியாக செய்துவிட்டு சென்றாயானால் நாளை நிச்சயமாக உனக்கு பேரதிசயம் நடக்கும். இந்த எண்ணை கண்டதும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பெருமாற்றம் நடக்கும். அதாவது, தேவதை எண்களை நாம் எழுதி வைத்து பார்க்கக்கூடாது. அது எதேச்சையாக நம் கண்களில் பட வேண்டும். ஆனால் இது விநாயக பெருமானுக்கு உகந்த எண் என்பதனால் நீ அதனை எழுதி வைத்து பார்க்கும் பொழுதும் சரி, அந்த எண்ணை காணும் பொழுதும் சரி, அந்த இடத்தில் விநாயக பெருமான் வந்து நின்று உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் உண்மை. நீ இந்த எண்ணை எழுத எழுத அவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் உண்மை. உனக்கு நல்ல நேரம் இருந்து விட்டது என்றால் அவரினுடைய அருளால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ விரும்பியபடி பல பேரதிசயங்கள் நடந்துவிடும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இதற்கெல்லாம் கலங்காமல், உந்த சூழ்நிலைகள் உனக்கு தருவதையெல்லாம் எண்ணி வருந்தாமல், என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு எப்பொழுதும் ஒரு பேரதிசயம் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளப் போகிறாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை தர வேண்டி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது.
இனி என்னவாகும் என்று நீ கலங்கியதற்கெல்லாம் உனக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம். விநாயக பெருமானுக்கு உகந்த நாளான சதுர்த்தியில் நீ ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உறுதி செய்யும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை மறக்காதே. எதையுமே நான் சொல்கிறேன் என்பதற்கு செய்யாமல் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் வெற்றியை பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் பெற்றிடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உன்னால் நடத்த முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ என்ன நினைத்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உண்மையானதாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். வராகி சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? என் குழந்தையே, நீ இழந்து நிற்கும் பல விஷயங்களையும் நீ தவித்து நிற்கும் பல உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். மீண்டும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய பல உண்மைகளை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எப்பொழுதும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் அது உன்னை சந்தோஷப்படுத்தாமல் போகாது. எந்த விஷயங்களானாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றங்களை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக கட்டுப்பட்டு பல உண்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்குரிய பெருமகிழ்ச்சியை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். எல்லாமுமாக உனக்கு வேண்டியது அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். வராகி நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்க துணிந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ வேண்டியபடியும் விரும்பியபடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்று கொள்ளும் பொழுது உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாளைய தினம் இந்த எண்ணை காணும் பொழுது உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் அல்லவா? இது போன்று உனக்கு சொல்வதற்கு நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். அம்மாவின் அருளால் உனக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைத்து இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற பல வெற்றியும் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய நன்மைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் என்று சொல்லி நீ வருந்துவதை விட உனக்கு வருகின்ற நன்மைகளுக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக என் பிள்ளை நல்ல மனநிலையோடு நீ எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எல்லாவற்றிலும் நாம் வேண்டிய விஷயங்களும் விரும்பிய விஷயங்களும் நமக்கென கிடைப்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய உணர்வுகளுக்கு இங்கு நிச்சயமாக மதிப்பு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை வேண்டும் என்றே காலி செய்ய நினைப்பவர்கள் தானாகவே அவர்கள் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்னாலும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைப்பதை நீ உறுதி செய்யக்கூடிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டதல்லவா? இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி கலங்காமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை மேலும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்து விட்டது. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதையும் நீ சரியாக விளங்கிக் கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என்னாலும் அம்மா உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வருகின்றேன். என்னை எதிர்பார்த்து காத்திரு. நிச்சயமாக நன்மைகள் பல நடப்பதை நீயே கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? எனக்கு வேலை என்ன
என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்பதுதானே. அதை உனக்கு எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.